ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு 3 ட்ரிங்க்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்மள நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் தொப்பையை குறைக்கிறதுக்கும் நமக்குள்ளேயே நிறைய போராட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வெயிட்டை குறைக்கிறதுக்காக என்னென்னமோ செஞ்சு பார்க்குறோம், அப்பையும் இந்த தொப்பையும் வெயிட்டையும் குறைக்கவே முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வெயிட் லாஸ்க்காக டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கும் டெய்லி டயட் ஃபுட் எடுத்துக்கிறவங்களுக்கும் இந்த ட்ரிங்க்ஸ் இன்னுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அல்சர், ஆஸ்மா உள்ளவங்க கண்டிப்பாக இந்த ட்ரிங்கை எடுத்துக்க வேண்டாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ட்ரிங்காக நம்ம மல்லி சீரக தண்ணியை ரெடி பண்ணிக்குவோம். நான் இதில் சொல்லியிருக்கிற அளவுகள் எல்லாமே ஒரு ஆள் குடிக்கிறதுக்கான 1 டம்ளர் அளவுகள் மட்டும்தான். இப்போ முதல்ல மல்லி தண்ணியை ரெடி பண்ணிக்குவோம். அதுக்காக 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் முழு மல்லி சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாவோட அரைக்கிற இந்த மல்லி தான் தனியான்னு சொல்லுவாங்க. இப்போ அதை சேர்த்துட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணி ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ அந்த சீரகத்தோட மல்லியோட சாறு நல்லாவே இறங்கியிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடிகட்டிக்கலாம். இந்த ஜீரக தண்ணி நம்ம காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். அப்படி இல்லைனா நைட்டு தூங்கும்போது கூட நம்ம குடிக்கலாம். நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை அழிக்கிறதுக்கு இந்த ஜீரக தண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் தேன் கலந்துக்கிறேன். நீங்கள் பனக்கற்கண்டு வச்சுருந்தீங்கன்னா கூட சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் குடிச்சிக்கலாம். எப்போ குடிக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் வெது வெதுப்பாகவே குடிச்சிக்கோங்க. இப்போ அடுத்தது புதினா லெமன் டீ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புதினா நல்லா வெந்து அந்த சாறு இறங்கட்டும். தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. இது 1 டம்ளர் அளவுக்கு மாறினா போதும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு புதினா சாறு நல்லா இறங்கியிருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த தண்ணியை வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த புதினா தண்ணி வெது வெதுப்பாக இருக்கும்போதே ஒரு அரை எலுமிச்சை பழ அளவுக்கு சாறு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க. இந்த புதினா லெமன் டீயை டயட்டில் இருக்கிறவங்க மார்னிங் வெறும் வயிற்றில் வெது வெதுப்பாக குடிச்சிக்கலாம். டயட்டில் இல்லாதவங்க இது கூடவே கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்து நல்ல வெயில் சமயத்தில் ஜில்லுன்னு குடித்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ட்ரிங்க் நம்மளோட இம்யூனிட்டி பவருக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிங்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. நான் பட்டை முழு பட்டையாக எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பட்டைத்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. பட்டைத்தூள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். இப்போ அதில் ஒரு துண்டு இஞ்சி நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பட்டை இஞ்சி சீரகத்தோட சாறு நல்லா இறங்கி வரட்டும். 1 டம்ளர் ஆகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு அந்த பட்டையோட சாறு இறங்கினதுக்கு அப்புறமா ஒரு அரை எலுமிச்சை பழம் இதில் நம்ம முழுசாவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சை பழத்தோட தோலோட சாறு கூட அதில் நல்லாவே இறங்கியிருக்கும். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த எலுமிச்சை பழத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் ஹனி கூட சேர்த்துக்கலாம். இந்த ட்ரிங்கை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது நல்லா எஃபெக்டிவாகவே இருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ஆரம்பத்தில் ஹனி சேர்த்து குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ ஹனிலாம் சேர்க்குறதில்ல, அப்படியே குடிச்சிக்கிறேன். நம்ம வெயிட் லாஸுக்காக பண்ணுற எக்ஸசைஸ் எடுத்துக்கிற டயட்டோடு சேர்த்து இந்த ட்ரிங்க்ஸையும் நம்ம வெறும் வயிற்றில் காலையில் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரெசிபி ஆஃப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.